வணக்கம். நான் தான் சௌமியா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா தன்யஸ்ரீ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி தான் உங்களுக்கு டே ஃபர்ஸ்ட்டு. அண்ட் 1½ மாதம் லீவ் முடிஞ்சு எக்ஸ்ட்ராலாம் லீவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறதுனால அழுவாலோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். காலையில் எழுந்துறது எல்லாமே வந்து கடகடன்னு அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஸ்கூல்னு மட்டும் நைட்டே அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவள் வந்து எழுந்து போக ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்தோம். ஆல்ரெடி எல்லாருமே வந்து அந்த 7 o'clock தான் எழுந்து அவளை ரெடி பண்ணேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அப்படியே போயிட்டே இருந்தது. காலையில் சீக்கிரமாக கூட எழுந்திருக்கவே முடியல. அண்ட் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் ஏன்னா நான் இப்போ தான் தன்யா வந்து ஒரு 2 years பேக் வந்து ஸ்கூலில் இட்டு போய் அந்த ப்ரீகேஜி சேர்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து மட்டும்தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு குழந்த ஸ்கூலுக்கு போகிறாளே அப்படின்ட்டு. ஆனால் ஸ்கூலுக்கு போய் பழகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அவங்க ஸ்கூல் போயிட்டால் அந்த ஒரு 7 hours வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 1½ மாதம் வீட்டிலே இருந்து அப்படியே பழகினதுனால அண்ட் ஸ்கூலில் போயிட்டு அழக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் போனால் கூட அவள் அழுதுட்டா அவன் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டு விட்டுட்டு எப்படியாச்சும் ஓடியாந்துருவேன். அவங்க அப்பா வந்து வரவே மாட்டார். ஸோ அவள் அழுதுட்டானா அப்புறம் அங்கேயே இருப்பார், வந்து சொல்லிகிட்டே இருப்பார், அழுதுகிட்டே போனா அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லிவிட்டு நானும் சரி அழக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டிலேருந்து போகும்போதே நல்லா சமத்து பொண்ணா அப்படின்னு போயிட்டா. நான் ஸ்கூலுக்கு போய்ட்டும் அழவே இல்லையா, அதை கூட உள்ளார விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டார். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அன்றைக்கி சஷ்டி. நான் வந்து சரி கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகணும். அன்றைக்கி டே கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு டயர்டாக அண்ட் குரலே வராமல் அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் அன்றைக்கி தான் ஒரு 11 o'clock போல் அந்த பக்கம் செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டோம். ஸோ எப்பயும் போகிற அந்த முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். அண்ட் வீட்டில் எந்த விளக்கு எதுவுமே போடலை. டியூஸ்டே மட்டும் போட்டு படைச்சிட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்து நான் ஃபாஸ்டிங் கூட எடுக்கவே இல்லை. ஸோ பிகாஸ் வந்து டேப்லெட்லாம் எடுக்கணும், அதனால் ஃபாஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சரி கோவிலுக்காச்சும் போய் விளக்கு ஏற்றலான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு விளக்கு பூ எல்லாமே வாங்கிக்கிட்டு போனேன். இந்த அலரிப்பூ செவ்வலரி வந்து சாமிக்கு ரொம்ப உகந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி அழகாக பாருங்கள். அந்த வச்சோடனே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. ஸோ நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் நின்னோடனே கண்ணாடி பார்த்தோன்னே இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு நமக்கு தோணுமோ, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சு படைக்கணும்னு தோணுதோ அதெல்லாமே வச்சு படைங்க. ஏன்னா இந்த பூ வைக்கிறது, பிரசாதம் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்காக ஆரம்பிச்சதாக தான் இருக்கும். அதை தான் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். ஸோ சாமி வந்து நம்மக்கிட்ட நீ எனக்கு இது தான் கொடுக்கணும்லாம் கேட்டதும் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் எதுவும் போய் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது அந்த அளவுக்கான வேல்யூ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவரே கொடுத்துருவாரு. இதை நான் எப்போ பார்த்தேன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய வேண்டிகிட்டே இருப்பேன். ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் பெருசாக எதுவும் சாமிக்கிட்ட வேண்டுறதே கிடையாது. ஆனால் அப்போலேருந்து எதுவும் கிடைக்காம இருந்தது. ஸோ எப்போ வேண்டுறதை ஸ்டாப் பண்ணமோ அதுக்கப்புறம் தான் கிடைக்க ஆரம்பித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிப்பேன். ஸோ அதை படிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டோம். அண்ட் இந்த கோவில் உண்மையுமே ஸ்பெஷல் தான். பிகாஸ் நமக்கு போனோடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும். இன்றைக்கி க்ரௌட் எதுவும் இல்லாததுனால கோவிலுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். வீட்டுக்கு வரும் வழியில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் உழவர் சந்தை இது. ஸோ இங்கே போனீங்கன்னா நாட்டு காய்கறிலேருந்து எல்லாமே கிடைக்கும். செடியிலேருந்து பூவிலேருந்து எல்லாமே கனகாமரம் பூலாம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாட்டு காய்கறி பார்த்திங்கன்னா வாழைக்காய், அவரைக்காய், கீரை வகை எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பெருசாக அவங்கக்கிட்ட பேரெல்லாம் பேச வேண்டாம். நார்மலான ப்ரைஸாக தான் இருக்கும். நம்ம வாங்கிட்டு வரலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பப்பாயா வாங்குறதுக்காகவும் அண்டு தோப்பு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் கீழே இறங்கியிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு ஒரு 20 ரூபாய்க்கு நான் வந்து தோப்பு நெல்லிக்காய் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அதே தான் வந்து பெரிய கடையிலையும் நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் ஏசி ரூமில் இருக்கிறதுனால அதோடய ப்ரைஸ் டபுளாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே வாங்கினா மட்டும் நமக்கு நிறையா கலோரிஸாக இல்லை நிறையா விட்டமின்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே சேம் தான். அண்ட் அதுக்கப்புறம் பப்பாயா வந்து வேறு ஒரு அக்கா கிட்டே போய் வாங்கினேன். எல்லாருமே வாங்கம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆசையாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒருத்தவங்க கிட்டே பப்பாயா வாங்கிட்டேன். இந்த பாட்டிமா கிட்டே ஃபர்ஸ்ட் ஒரு 2 பப்பாயா வந்து வாங்கிட்டேன்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனோடனே இன்னொருத்தவங்க என்னை கூப்பிட்டாங்க. யாருமே வாங்கவே இல்லைம்மா, ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சரி நான் போயிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது காயாக இருக்குது, எனக்கு பழமாக ஒன்று வேணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவங்கக்கிட்ட ஒன்று வாங்கினேன். அண்ட் அப்படியே பாவக்காய் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அண்ட் இங்கே எல்லாமே கிடைக்கும், சீரியஸாக சொல்லணும் எல்லாமே கிடைக்கும். அண்ட் பப்பாயா வாங்கும்போது லைட்டாக அதில் வந்து ஒரு அந்த எல்லோவோ இல்லை ஆரஞ்சு ஷேடோ வந்திருந்தால் வாங்குங்க. ஏன்னா அதுதான் வந்து பழுக்கும் வீட்டில் வச்சோம் அப்படின்னா. அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் நியூஸ் பேப்பரில் சுற்றி வைங்கம்மா, அப்போ தான் பழுக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து காத்தோட்டமாக அந்த ஷெல்ஃப் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற ஷெல்ஃபில் அப்படியே வச்சுட்டேன். எனக்கு பழுத்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே பழுத்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு வேளை உங்கள் வீட்டில் பழுக்கலைன்னா ஒரு வேளை நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட சுற்றி வச்சு பாருங்கள். ஸோ ஆகும்போது ஒரு 3 கிலோ பப்பாயா வந்து அங்கேயே வாங்கிட்டேன். அண்ட் வாங்கி முடித்த உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு வேண்டாம், 2 பேரும் தனியாக வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ஸோ சும்மா ஒரு லாங்காக ஒரு ட்ரைவ் போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் ஈஸியாக ட்ரைவ் எடுக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அங்கேயே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. நான் வீட்டில் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போனோம். அண்ட் இந்த பக்கம் போகிறதுனால என்ன சாப்பிட்றதுன்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டும் போல் இருந்தது. சரின்ட்டு அங்கே போயிட்டு ஒரு 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 கடையில் வந்து நாங்கள் வெரைட்டி ரைஸ் வாங்கினோம். ஸோ இப்போ இந்த ரைஸ் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்குது. நான் வந்து புளி சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் அண்ட் தக்காளி சாதம், இது 3மே வாங்கியிருந்தேன். அண்ட் அப்போ வந்து டைம் 12 o'clock தான் ஆயிடுச்சு. அதனால் வத்தல் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு 2 வாழைக்காய் பொரியல் கொடுத்தாங்க. இந்த வாழைக்காய் பொரியல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஸோ ஸ்கூலில் போடுற வாழைக்காய் பொரியல் மாதிரியே இருந்துச்சு அதை சாப்பிட்ட உடனே எங்களுக்கு. ஸோ இங்கே நிறைய வெரைட்டியான ரைஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் நீட்டாக எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து காலேஜ் படிக்கும் போது போனது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தனியாக பிறந்ததுக்கு முன்னாடிலாம் வந்து போயிருக்கோம் 2 பேரும், சும்மா லாங்காக ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வர்றது அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ அவங்களுக்கு ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷம் ஒரு விதமாக நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும். சரி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் எங்கே போகிறோம், என்ன இதெல்லாம் எந்த பிளானுமே கிடையவே கிடையாது, சுத்தமாக எந்த பிளானும் இல்லை. சரி ஓகே, எவ்வளோ தூரம் போகணும்னு தோணுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப யூட்டர்ன் பண்ணி வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸோ போக போக ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம். அண்ட் பாண்டிச்சேரி பார்டரையும் கிராஸ் பண்ணி மரக்காணம் அந்த அளவுக்கு வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த உலகத்திலே ரொம்ப ரிச்சான பர்சன் யார் அப்படின்னா, நிறைய மணி வச்சுருக்கிறதோ இல்லை நிறையா வீடு காசு அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிறது, அதெல்லாம் தாண்டி ஸோ ரொம்ப வேல்யூலான டைம். ஸோ அந்த டைம் வந்து நம்ம பிடிச்சவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னுமே அது செம்ம வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நம்ம எதை வேணாலும் வாங்கிக்கலாம், ஸோ சொன்ன மாதிரி தான். ஸோ காசு இருந்தால் என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப சூப்பரான மெமரிஸ், அதுக்கப்புறம் நம்மளால் விட்டு போன அந்த டைமை திரும்ப வாங்கவே முடியாது. அதனால் இருக்கிற டைமை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மரக்காணம் கிட்ட ஒரு கோவில், இது எங்கள் குலதெய்வ கோவில் தான். சரி அங்கே வந்து குளம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். ஸோ அங்கே போனால் வந்து குளம் ஃபுல்லாக தண்ணியே இல்லை, ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரின்ட்டு அந்த குளத்துக்கட்டையாண்ட ஒரு ஆலமரம் இருக்கும், அப்படியே வந்து அங்கே உட்காந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் புளி சாதமும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தக்காளி சாதம்லாம் வந்து நம்ம வீட்டில் அம்மா ஸ்கூலுக்கு கட்டி கொடுப்பாங்க, அந்த டேஸ்ட் இருந்தது. அண்ட் வெஜிடேபிள் பிரியாணி சும்மா மைல்டாக லைட்டாக ஒரு காரத்தோட டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ தொட்டுக்கைக்காக நான் வந்து வாழைக்காவும் அதுக்கப்புறம் அந்த காரா பூந்தியும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து புளி சாதம் தான் ஓப்பன் பண்ணேன். நம்ம கோவிலெலாம் கொடுப்பாங்கள்ல அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்படி தான் இந்த ஃப்ளேவர்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியல, நம்ம செஞ்சால் வரவே வராது. சிம்பிளான ரைஸ் தான், ஆனால் அந்த இடத்துல அடிக்கிற காற்றுக்கும் ஸோ நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட உட்காந்து சாப்பிடும்போது அதுக்கான வேல்யூவே செம்மையாக இருக்கும். சூப்பராக காற்றும் அடிச்சது, நல்லா ஒரு பாய் போட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்குற அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த கோவிலுக்கு வந்தோன்னா எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கோவிலுக்கு வருவோம், ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் உண்மையாகவே நல்ல ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ். அந்த மாதிரி மெமரிஸில் நான் இதையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தனியாக வந்து உட்காந்துட்டு நல்லா காத்தோட்டமாக சிம்பிளான ரைஸோட நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தது. ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் எத்தனை பேருக்கு இது வேல்யூ அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் நம்ம நிறைய விஷயங்களுக்காக ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி, ஒரு இடமா இருந்தாலுமே சரி, அதெல்லாம் திரும்ப கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். ஆனால் இந்த டைமை சீரியஸாகவே வாங்கிக்கவே முடியாது. சப்போஸ் நீங்கள் எதையா நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ சின்ன சின்னதாக இந்த மாதிரி டைமண்ட்ஸ் ஏதாவது கிடைக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைஃப் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் என்ன கேட்டால் இதுதான் உண்மையாகவே ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் திரும்ப பேக் டு பாண்டிக்கு ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சும்மா லைட்டாக அப்படி. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து வெயில் அடிக்கவே இல்லை. சும்மா அழகாக க்ளவுடியாகவே இருந்துச்சு. அண்ட் மழை வருமோன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது மட்டும் வரலை. சரி ஓகேன்னு திரும்ப வந்தாச்சு. ஏன்னா 4 o'clock பாப்பாவுக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. சரி வந்து நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மீஷோவில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாண்ட் வந்துருச்சு. சரி ஓகே, அதை பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து கிச்சனை துடைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ வாங்கியிருந்தேன். அதை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு. இன்னும் கிச்சன் பெருசாக இருந்ததுன்னா நிறைய பொருள் வைக்கலாம். என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வச்சுருக்க பொருள் எல்லாமே ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ சில பேரோட ஒப்பீனியன் அந்த மாதிரி இருந்தது. சில பேர் ஒருத்தவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ எனக்கு நிறைய திங்ஸ் இருக்கிறது நல்லா தான் பிடிச்சும் இருக்குது. அதனால தான். ஸோ இந்த டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 200 rupeesனு நான் இங்கே பாண்டியில் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. இது வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து மிரரில் இருக்குது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டவல் இல்லாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஒரு கிராக்லாம் விழாமல் இருக்கும். அடுத்ததாக சூப்பராக ஒரு கொரியர் பாக்ஸ் வந்திருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜினியா கிரியேஷன்ஸ்லேருந்து ஒரு பேக்கேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மக்ரோனி, பாஸ்தா, நூடுல்ஸ், இடியாப்பம் அப்படின்னு ஒரு பேக்கேஜாக இருந்தது. சரின்ட்டு என்ன எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கீரையில் செஞ்ச பாஸ்தா, கேரட்டில் செஞ்ச மக்ரோனி அண்ட் ராகியில் செஞ்ச நூடுல்ஸ் அப்படின்ட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுவுமே மைதா கிடையவே கிடையாது. அண்ட் எல்லாமே கோதுமை மாவில் அந்த ஒரிஜினலாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதா அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட என்கொயரியும் பண்ணியிருந்தேன். ஆமாம், ஸோ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தவங்களுக்கும் தெரியும். அதில் இருந்து மேலே வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். அதை விட முக்கியமாக இது ரொம்ப நல்லது அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அது எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் வந்து தன்யா அதை பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மக்ரோனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கேரட் போட்டிருந்ததுனால எனக்கு கேரட் போட்டு மக்ரோனி வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அது வெந்துடும். ஸோ ஒன்ஸ் அது வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அது வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு 4 minutes தான் அதில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு 5 to 6 minutes வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா பாப்பா கேட்டதுனால நல்லா வேகட்டும் அப்படின்றதுனால. அண்ட் கோதுமை மாவுன்றதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கலர் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதை கோல்ட் வாட்டரில் அலசி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வெஜிடபிள்ஸில் இன்றைக்கி நான் வந்து ஆனியன், கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மக்ரோனி நீங்கள் கோல்ட் வாட்டரில் அலசி வச்சா மட்டும்தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ தண்ணிலாம் எதுவும் தெளிக்க தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா காய் நல்லா வதங்கியும் வரும், அதே மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும், சாஃப்டாக இல்லாமல். ஸோ இந்த நூடுல்ஸ் அதுக்கப்புறம் பாஸ்தா, மக்ரோனிலாம் செய்கிறீங்கன்னா வெஜிடபிள் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஹைலே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வதக்கும் போதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க இந்த மக்ரோனி எடுத்து இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரம் மசாலா, மஞ்சள் தூள், காரத்தூள், ஸோ அதோட பேக்கேஜ் தான். ஸோ தேவைன்னா நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சால்ட் அண்ட் பெப்பர் அதுவே போதும். ஸோ அதுவும் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். அண்ட் நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா காரம் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டதுனால எக் ஆட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்கன்னா சிக்கன், எக்கு எது வேணால் ஆட் பண்ணலாம். பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் பிளேட்டிங்காக ஸோ கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு ஸ்பூனால் இந்த மாதிரி பண்ணணும் அழகாக வரும். அண்ட் எனக்கு பிளேட்டிங் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடை வந்து வாய் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு அது அவ்வளோ அழகாக இருக்கணும். அதனால தான் சரி இந்த பிளேட்டிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கொஞ்சமாக வச்சுட்டு தன்யா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன். அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பேஜோட லிங்க், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் போல் ஸோ ஃபஸ்ட்டு டே ஹோம்ஒர்க்கை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த வேலை தான் போயிட்டு இருந்தது. அண்ட் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சூப்பரான vlogல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.